بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا إلى الجنة، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் மாணவர்களுக்கான விடுமுறை காலம் முடிந்து மீண்டும் கல்விக்கூடங்கள் தொடங்கி இருக்கின்ற நேரம், ஸ்கூலுகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் மாணவர்களுக்கு அறிவுஞானத்தை வழங்குவதற்காக திறக்கப்படுகின்ற நேரம், சிறந்த கல்விக்கூடங்களை தேர்வு செய்கிறோம். நிறைய கட்டணம் செலுத்தி நம் பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்விக்கூடங்களை தேர்வு செய்கின்ற நாம், கல்வி என்றால் என்ன, கல்வியின் அடிப்படை தகுதி என்ன, கல்வியின் முக்கியத்துவம் அருமையும் என்ன என்பதை நாம் புரிய வைத்திருக்கிறோமா என்பதை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி அவர்கள் கூறியதை விட அதன் சிறப்பை மற்றவர்கள் தெளிவாக சொல்லிவிட முடியாது. கல்வியை தேடிய பயணம் சொர்க்கத்திற்கான பயணம் என்றார்கள் பெருமானார். மன் சலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன், கல்வியை தேடி ஒருவர் பயணப்படுவாரேயானால் சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கான வழியை அல்லாஹ் அவருக்கு எளிதாக்குகிறான் என்றார்கள். மேலும் கல்வி தேடுபவருக்காக மலக்குமார்கள் தனது ரெக்கைகளை விரிக்கிறார்கள் என்றார்கள். வானம் பூமியில் உண்டான அனைத்தும் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுகிறது என்றார்கள். மேலும் ஒரு அறிவாளியின் சிறப்பென்பது, படித்தவரின் அந்தஸ்து என்பது, நட்சத்திரங்களுக்கிடையில் நிலா எப்படி அந்தஸ்திற்குரியதோ அதை போன்றதாகும் ஒரு அறிவாளியின் படிப்பாளியின் அந்தஸ்து என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களே, அவ்வளவு உயர்வு கல்வியை பற்றி சொல்லப்படும். ஆனால் கல்வியின் நோக்கம் என்ன? ஏதோ சில தகவல்களை மனனம் செய்வதாக இருந்துவிடக்கூடாது. கல்வியின் நோக்கம் இதயம் வெளிச்சம் பெற வேண்டும். எப்படி இந்த விளக்குகளால் வீட்டிற்கு வெளிச்சம் கிடைக்கிறதோ அதே போன்று கல்வியால் உள்ளத்திற்கு வெளிச்சம் கிடைக்க வேண்டும். விளக்கு இருட்டை அகற்றி விடுவதை போன்று, இருளை அகற்றுவதை போன்று கல்வி அறியாமையை அகற்றி விடுகிறது என்று புரிய வேண்டும். ஆதலால் அறியாமையை அகற்றி அறிவால் இதயத்தை உள்ளத்தை நிரப்புவதற்காகவே கல்வியை படிக்கின்றோம் என்ற யதார்த்தமான உண்மையை
பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அறியாமை என்பது சாதாரணமான நோய் அல்ல. இபிலீசுடைய முதல் ஆயுதமே அதுதான் என சொல்வார். இபிலீஸ் அடியார்களை கெடுப்பதற்கு எத்தனையோ வகைகளை பயன்படுத்துகிறான். அதில் அவர்கள் அறிஞர் பெருமக்கள் முதலில் குறிப்பிடுவது இபிலீஸ் பயன்படுத்துகின்ற பல்வேறு வழிகளில் முதல் வழி என்பது அது அறியாமைதான். ஒரு தகவலை, ஒரு விஷயத்தை தெரியாமலேயே அவனை ஆக்கிவிடுவது, அவன் சீராகுவதற்கு, ஒரு மனிதன் சீராகுவதற்கு தடை ஏற்படுத்திவிட முடியும். எனவே அறியாமையின் மூலமாகவே முதலில் இபிலீஸ் அடியார்களை கெடுக்க முற்படுகின்றான் என்று பெரியார்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய மோமின்களே, ஆதலால் தான் நமக்கு என்னவெல்லாம் அத்தியாவசியமோ அவைகளை கண்டிப்பாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். இபிலீசுடைய சூழ்ச்சியினால் சில சமயங்களில் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயமான சில தகவல்கள் கூட தெரியாமல் இருப்போம். உதாரணத்திற்கு, ஒது என்றால் ஒதுடைய ஃபர்துகள் என்ன, குளிப்பின் ஃபர்துகள் என்ன. திருமணமாகிறது, மணமக்கள் குளிக்கிறார்கள். குளிப்பின் ஃபர்து தெரியவில்லை என்று சொன்னால் அவருடைய குளிப்பு எப்படி நிறைவேறும்? ஒரு மணமகன் நெயில் பாலிஷ் போட்டுட்டு வர்றார், அல்லது பெண்களுக்கு போட்டு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கடுத்து அவர்கள் குளிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குளிப்பே கூடாது அல்லவா? அப்படியானால் குளிப்பினுடைய சட்டங்கள் என்பதை பற்றி கூட தெரியவில்லை என்பதுதானே பொருள். குளிப்பு நிறைவேற வேண்டுமானால் அடிப்படைகள் என்ன என்ற அத்தியாவசியமான சட்டத்திட்டங்கள். முதல்ல நான் என் கடமையான குளியலை குளிப்பதற்காக, பெருந்தொடக்கை நீக்குவதற்காக குளிக்கிறேன் என்று நியச் செய்வதிலிருந்து, வாயு கொப்பளிப்பது, நாசிக்க தண்ணீர் செலுத்துவது, உடல் முழுவதும் தண்ணீர் முழுமையாக பட வேண்டும் என்று அறிந்திருப்பது. இப்பொழுது நெயில் பாலிஷ் போட்டிருக்கிறார், அந்த பகுதிக்குள் தண்ணீர் போய் சேராது என்று சொன்னால், ஒரு புள்ளி அளவு தண்ணீர் சேரவில்லை ஆனாலும் சரி, குளிப்பு நிறைவேறாது. குளிப்பு நிறைவேற என்றால் இவருடைய தொழுகையோ மற்ற எந்த இபாதத்தைகளும், எந்த அமல்களும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார். இவர் இறுதி வரை ஜுனுபாலியாகவே, பெருந்தொடக்காளியாகவே இருப்பான். உதாரணத்திற்காக சொல்கிறேன். இப்படி அத்தியாவசியமான சில விஷயங்கள், அல்லது வருஷ கணக்கில் நாம் தொழுகின்றோம், அத்தியாகத்தை ஓதுவதில் சிரமம் இருக்கிறது, குனூத் ஓதுவதில் சிரமம் இருக்கிறது என்று சொன்னால், உதாரணத்திற்கு புரிவதற்காக சொல்கிறேன். தொழிலில் அத்தியாவசியமான ஓத வேண்டிய விஷயங்கள் கூட நம்மால் அதை மனனம் செய்ய முடியவில்லை என்பது இபிலீஸ் அந்த அறியாமையை நமக்குள் கொடுத்து நம்முடைய இபாதத்தில் பங்கத்தை ஏற்படுத்துகிறான் என்ற அர்த்தம் என மேன்மக்கள் குறிப்பிடுவார்கள். ஆதலால் தான் அறியாமையை விரட்டுவது கல்வியின் மிக முக்கியமான நோக்கம். மேலும் இரண்டாவது, கல்வி பெருமைக்கானதாக ஆகிவிடக்கூடாது. வெறுமனே பெருமைக்காக படிப்பதாக மாறிவிடக்கூடாது. இன்று நாம் பல்வேறு பள்ளிகளை தேர்ந்தெடுப்பதில் கூட மறைமுகமான பெருமை வெளிப்படும். அது அறிவின் அடிப்படை நோக்கத்தையே பாழாக்கிவிடும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிப்பார்கள், மன் தஅல்லமல் இல்ம லியுபாஹிய பிஹி அல் உலமா, யார் அறிவு ஞானத்தை அறிஞர்களிடத்தில் பெருமை பாராட்ட வேண்டும் என்பதற்காக படித்தார், நானும் படித்து சக அறிஞர்களோடு நான் சாதாரணமானவன் அல்ல, நானும் ஒரு பெரிய ஸ்காலர் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவர் படித்தார். அவ் யுமாரிய பிஹி அஸ்ஸுபஹா, அல்லது சாதாரண படிப்பறிவு இல்லாதவர்களிடத்தில் தர்க்கம் செய்வதற்காக, அவர்களை மட்டப்படுத்துவதற்காக இவன் படித்தார். படிக்காத இடத்துல போயிட்டு நான் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா, நீங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவன் என்பதை வெளிப்படுத்துகின்ற நோக்கத்தில் படித்தார். அவ் யஸ்ரிஃப பிஹி வுஜூஹன் நாஸ் இலை, அல்லது மக்கள் எல்லோரும் தன் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும், தன்னை கவனிக்க வேண்டும், என் அறிவாற்றலை நான் வெளிப்படுத்தி என்னை போன்ற அறிவாளிகள் யாரும் இல்லை என்று என் பக்கம் அவருடைய பார்வையெல்லாம் வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒருவன் படித்தால் அதுஹலஹுல்லாஹு ஜஹன்னம், அவனை அல்லாஹ் நரகத்தில் புகுத்துவான் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது கல்வியின் நோக்கம் நாம் நம்முடைய இதயம் வெளிச்சம் பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர அதை பெருமைக்காகவோ மற்றவர்களை மட்டப்படுத்துவதற்காகவோ அது இருந்துவிடக் கூடாது என்பது அதனுடைய பொருளாகும். மேலும் அதே போன்று இன்று ஓரளவு படிக்க வேண்டும் என்ற சிந்தனை சமூகத்தில் மேலோங்கி இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த கல்வி நமக்கு பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அதை விட சற்று கூடுதலாக இருக்க வேண்டும். நாம் என்ன படிக்கின்றோமோ அது நமக்கு பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். ஹதீஸில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான சில விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அப்படி பாதுகாப்பு தேடுகின்ற பொழுது ஹதீஸில் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்கிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்!
நயவஞ்சகத்தனத்திலிருந்து நிஃபாக்கிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. சூல் ஹுலுக் தீய குணங்களிலிருந்து பெருமானார் பாதுகாப்பு தேடினார்கள். அதே வரிசையில் பயனற்ற கல்வியிலிருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். ஷிர்கோடும் நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தோடும் அவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடிய பெருமானார் அதே வரிசையில் பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார் என்று சொன்னால் கல்வி அது பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும், இல்லையானால் அது அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லப்படும். நமக்கு பயன் தராத எந்த ஒரு பெரிய கல்வியாக இருந்தாலும் சரி அதில் எத்தகைய நலனும் இல்லை என்பதை மாணவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். உதாரணத்திற்காக சொல்வார்கள், யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்பதை அறிந்தே வைத்திருந்தார்கள், பல்வேறு சான்றுகளோடு தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அறிவு இருந்த கற்றிருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்பதை தெரிந்திருந்தார்கள். குர்ஆன் அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும். நாம் யாருக்கு வேதத்தை வழங்கி இருக்கின்றோமோ அத்தகைய யூத கிறிஸ்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்திருப்பார்கள். எப்படி? கமா யாரிஃபூன அப்னாஅஹும், தங்கள் பிள்ளைகளை தெரிந்திருப்பதை போன்று தெரிந்திருப்பார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை எப்படி தெரிவார்களோ அதை போன்று தெரிந்திருப்பார்கள். அல்லாஹ் அந்த உதாரணத்தை கூட எப்படி சொல்றான் பாருங்க. ஏன்னு சொன்னா பெற்றோர் பிள்ளைகளை தெரிவதை போன்று, பிள்ளைகள் பெற்றோரை தெரிவதை போன்று என்று சொல்லவில்லை. பிள்ளைகள் பெற்றோரை தெரிவது என்பது சொல்லிக் கொடுத்ததால் வந்த ஞானம். அப்பான்னு சொன்னா சொல்ல சொல்ல அப்பான்னு சொல்லிட்டாங்க, அம்மான்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை சிறு வயதிலேயே ஒரு பிறந்த சில நாட்கள்ல சில வாரங்கள்ல இன்னொருத்தருக்கு தத்து கொடுத்துருவாங்க. அந்த மாமா அந்த குழந்தைய எடுத்து வளர்ப்பாரு. ஆனா அந்த குழந்தை மாமாவை தான் அப்பான்னு சொல்லும். கடைசி வரைக்கும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்படியானால் அது சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஞானம், சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் பெற்றோர் பிள்ளைகளை தெரிவது என்பது சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஞானம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்பதை யூத கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். எப்படி பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அறிந்திருப்பதை போன்று அறிந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். யூதர்களுக்கு அவ்வளவு தெளிவான ஞானம் இருந்தது, ஆனால் அந்த ஞானம் பயனற்று போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நசீப் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவேதான் சொல்லப்படும், அறிவு ஞானம் மட்டும் போதாது, அந்த அறிவு ஞானம் நமக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லையானால் யூதர்களுக்கு ஏற்பட்ட அழிவு என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையின் மிகப்பெரிய நஷ்டத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு நீண்ட நேரம் துவா செய்யறோம், துவா செஞ்சுட்டே இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தர் சொன்னா ஹரமுக்கு போய் துவா செஞ்சா அது துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போய் துவா செய்வதற்கு தயார். நாம் ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது குறிப்பிட்ட நோன்பு வைத்து துவா செய்கிறோம், எத்தனையோ சிரமங்களை தாங்கி 10 ரக்காத் தொழுதுட்டு துவா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் துவா செய்கின்றோம். அந்த துவாவுடைய நோக்கமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான். ஏற்றுக்கொள்ளப்படவில்லையானால் அதனால் எந்த பயனும் இல்லை அல்லவா? அப்படித்தான் கல்வியும் எவ்வளவு சிரமத்தோடு கிடைக்கிறது என்பது அல்ல, அதற்கு எவ்வளவு நீங்கள் கஷ்டப்படுகின்ற என்பது முக்கியம் அல்ல. மாறாக அதனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைத்தது, பயன் தரக்கூடிய கல்வியைத்தான் நாம் கொடுக்கிறோமா எடுத்திருக்கிறோமா என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என சொல்லப்படுகிறது. ஏனெனில் இன்று நாம் சில சமயங்களில் நம் பிள்ளைகளுக்கு தேர்வு செய்யக்கூடிய அந்த கோர்ஸாக இருக்கட்டும் அல்லது தேர்வு செய்யக்கூடிய அந்த கல்விக்கூடங்களாக இருக்கட்டும், நம் பிள்ளைகளுக்கு எத்தகைய பலனையும் தராததாக கூட இருந்துவிடும். ஆனா அதை நம்ம தேர்வு செஞ்சிருப்போம், ஒரு தெளிவில்லாமல் அதை தேர்வு செய்திருக்கலாம், அல்லது வேறு சில அற்ப காரணங்களுக்காக தேர்வு செய்திருக்கலாம். அதுக்கு பின்னால 5 வருஷம் செலவு பண்ண பின்னாடி தெரியும், இதனால அந்த பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ சம்பந்தப்பட்ட துறைக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, வேற சம்பந்தமே இல்லாத இன்னொன்னு நோக்கி போவான். இன்னொன்னு நோக்கித்தான் செல்வார் என்பது முதவே தெரிந்திருக்கும் பட்சத்தில் அந்த துறையை தேர்ந்தெடுத்ததே தவறு, அதற்காக அத்தனை ஆண்டுகள் செலவு செய்தது தவறு அல்லவா? எனவேதான் சொல்லப்படும், முறையான தேர்வு இருக்க வேண்டும். எனவேதான் சொல்லப்படுகிறது, பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளுக்கு கூட படித்தவர்கள் தெளிவானவர்கள் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். அவர்களுக்கு எந்த துறை பெட்டரானது அவங்க கேட்கவும் செய்யணும். இன்னைக்கு ஒரு பிள்ளை 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, அதற்கடுத்து காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்ல வருகிறேன், +1ல எந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கும் என்பதாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த காலேஜை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் காலேஜ்ல நம்ம எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவு செய்வதாக இருந்தாலும் சரி, நம்முடைய சூழல், நம்முடைய பொருளாதார பின்னணி, நம்முடைய பலம், அறிவு ஞானம், நம்முடைய விளங்கும் திறன், இப்படி பல்வேறு விஷயங்களை கவனத்தில் கொண்டு பல்வேறு சூழல்களை ஆய்வு செய்து
நாம் நம்முடைய வருங்காலத்தின் துறையை முடிவு செய்ய வேண்டுமானால் அதற்கு தகுதியானவர்கள் ஒத்துழைக்க வேண்டும், அவர்கள் உதவி செய்ய வேண்டும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பல இடங்கள்ல அது நடக்குது. கவுன்சிலிங் கொடுக்கறாங்க, கூட்டாக தருகிறார்கள், தனிப்பட்ட முறையில் தருகிறார்கள். பெற்றோர்களும் அதில் ஆர்வமாக அதை தெரிய வேண்டும். அறிவு ஞானம் இருப்பவர்களும் அதை கொடுப்பதற்கு யோசிக்க கூடாது. நமக்கே 1000 பிரச்சனை இருக்கு, வேலை இருக்கு, இது வேற யார் போய் செய்ய முடியும் என்று நினைக்காமல் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு ஞானத்தை கண்டிப்பாக இதற்காக அவர்களும் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்கள் அதை தேவைப்படுபவர்கள் கேட்கவும் வேண்டும். ஏனெனில் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு வழிகாட்டுவது என்பது அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சுன்னத்துகளில் ஒன்று. ஸல்லல்லாஹு ஒருத்தர் யாசகம் கேட்டு வர்றார். ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்தாங்க. கோடாரியை கொடுத்தார்கள். இதன் மூலமாக யாசகம் கொடுத்தால் இப்பொழுது 50 ரூபாய் கொடுத்தா இப்போட காலியா போய் சாப்பிட்டுட்டு மேட்டரை முடிச்சிருவார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடாரியை வாங்கி கொடுக்கிறார்கள். இதற்கு அடுத்து யாசகம் கேட்க கூடாது. இவருக்கான தொடர்ந்து இவருக்கு என்ன பிரச்சனையோ தேவை பூர்த்தி செய்ய வேண்டுமானால் உழைத்து வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான வழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதனால்தான் சொல்லுவோம். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முறையான வழிகாட்டுதல் கொடுக்கவும் வேண்டும், தேவைப்படுபவர்கள் கேட்கவும் வேண்டும். இரண்டாவது, கல்வி என்பது சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கானது அல்ல, நாம் நம்முடைய கண்ணியத்தை சுய மரியாதையை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் என்று கருத வேண்டும். இன்னைக்கு பல பேர் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கல்வியுடைய தேவையை சுய தேவையை பூர்த்தி செய்யணும். எந்த கோர்ஸ் எடுத்தா எவ்வளவு காசு கிடைக்கும், எவ்வளவு சம்பாதிக்க முடியும், இதுதான் நம்முடைய சிந்தனை. பெற்றோர்களும் அப்படித்தான். பிள்ளைகளை வளர்க்கறதே ஒரு ஏடிஎம் மிஷினை உருவாக்குற மாதிரி நினைச்சுதான் வளர்க்குறாங்க. இவர்கள் மூலமாக என்ன வருமானம் கிடைக்கும், என்ன கோர்ஸ் எடுத்தால் என்ன காசு கிடைக்கும், இது மட்டுமே சிந்தனையாக இருக்கிறது. சொல்லுவாங்க, மிருகங்களின் இயல்புதான் தேவைகளை பூர்த்தி செய்வது. தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது மிருகத்தின் இயல்பு. ஆனால் இதுவே மனித இயல்பாக இருந்து விடக்கூடாது. மாறாக கல்வியாளர்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய தேவைக்காக தேர்ந்தெடுக்கிறேன் என்பதை தாண்டி என்னுடைய சுய கௌரவம், சுய செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும். நான் சமூகத்தில் அந்தஸ்தோடு இருக்க வேண்டும். என்னுடைய அறிவுஞானத்தின் மூலம் என் குடும்பம் பயன்பெற வேண்டும். இந்த சமூகத்திற்கு நான் பயனளிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற உணர்வில் படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற பொழுது சுய தேவைகள் பூர்த்தியாகாமல் போகாது, தானாகவே அவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகிவிடும். ஆனால் சிந்தனை இப்படி இருக்க வேண்டும் என சொல்லப்படும். அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் வரும், தஅல்லமு அல் இல்ம் தஅர்ரஃபு பி, நீங்கள் அறிவு ஞானத்தை பெறுங்கள், அது உங்களை அடையாளப்படுத்தும், அதன்படி செயல்படுங்கள், அறிவாளியின் தகுதியுள்ள அறிவாளிகளின் பட்டியலில் நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டதாக ஒரு தகவல் தாரமி என்ற கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அதே போல பிள்ளைங்க படிக்கிறாங்க. பெரும்பாலும் இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, கல்வி அப்படிங்கிறது நமக்கு மத்தியில ஒரு சிறந்த நல்ல படிக்கிற பையன், அறிவாளி பையன் அப்படிங்கிறது யாருக்கு மனன சக்தி அதிகமா இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் தான் அறிவாளிகளாக கவனிக்கப்படுகின்ற ஒரு நிலை. எல்லாம் மக்கப் பண்ணணும், வாமிட் பண்ணணும், மனப்பாடம் செய்யணும், அப்படியே போய் ஒப்பிக்கணும், எழுதிட்டு வரணும். ஆனா அதை தாண்டி ஒரு சப்ஜெக்ட புரியணும், விளங்கி படிக்கணும், விளங்கணும், நான் அதை திரும்ப யூஸ் பண்ணணும், அதை நான் பிராக்டிகலா செஞ்சு பார்க்கணும், நான் வேற ஒண்ணுல அப்ளை பண்ணி பார்க்கணும் என்ற உணர்வோடு படிக்கப்படுவதுதான் உண்மையான கல்வியாக இருக்க முடியும். அப்படி இல்லை, ஏதோ ஒரு தகவலை கேட்பது, அதை திரும்ப திரும்ப சொல்லி மனனம் செய்வது, அதை திரும்ப எழுதி எக்ஸாம்ல பாஸ் பண்றோம், மார்க் எடுக்கிறோம். இத்தகைய சிந்தனையை தாண்டி நமது கல்வி தேடலும் கல்வி முறையும் அமைய வேண்டும் என சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, சில பேர் எப்படி நினைக்கிறோம், பிள்ளைகிட்ட அந்த சில பேருக்கு மனன சக்தி இருக்காது, மனப்பாடம் பண்றது சில பேருக்கு பிடிக்கவே செய்யாது, சில பசங்களுக்கு ஒத்துக்கிறவே செய்யாது. மனப்பாடம் பண்ணணும்னா நஞ்சா இருக்கும். சில பேரு ஒரு புள்ளி விடாம மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடும். அவன் மனப்பாடம் பண்ணி எழுதுனான்னு சொன்னா தப்பான ஒரு இடத்துல அச்சு பிழையில ஒரு டாட் இருந்தா கூட இவனும் டாட் வைப்பான். ஏன்னா அப்படியே உள்ள உட்காந்துரும். சில பேருக்கு மனனம் செய்யறது பிடிக்கவே செய்யாது, கஷ்டமா இருக்கும். மனனம் செஞ்சா வராது. இந்த மனனம் செஞ்சா வராதுங்கிறவங்க காலத்தால் இவங்க எல்லாம் படிப்பு வராத பிள்ளைகிட்டு ஓரம் கட்டப்படுவோம். ஆனா உண்மையிலேயே அவன் பெரிய அறிவாளியா இருப்பான், பெரிய அறிவாளியா இருப்பான். பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, அவன் அறிவாளி என்பது அவனுக்கும் தெரியாது, அவனை படித்துக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கும் தெரியாது, அவனை வளர்க்கின்ற பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் கூட தெரியாமல் போய்விடுகிறது. இங்கு ஒரு பன்முக சூழலில் தவறு ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க,
மனிதர்கள் அவர்கள் சுரங்கத்திற்கு ஒப்பானவர்கள். ஒவ்வொரு இடத்துல ஒரு சுரங்கம் இருக்கிறது, ஒரு அறிவுஞானம் இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு திறமை இருக்கிறது. யார் இடத்துல இல்லாமல் இல்லை. சில பேர்ட்ட நிறைய பட்டங்கள் இருக்கும், ஒரு மண்ணும் இருக்காது. சில பேர்ட்ட பட்டம்னா என்னண்டே தெரியாது, அவ்வளவு நாலேஜும் அறிவுஞானமும் இருக்கும். அவன் துறையில அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. எத்தனையோ ஒரு பிராக்டிக்கலை நம்ம பார்க்கத்தான் முடியும். அதனால தான் சொல்லப்படுகிறது, ஒரு பையன், ஒரு ஸ்டூடெண்ட் என்னிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்பதை ஐடென்டிஃபை பண்ண முயற்சி பண்ணணும். எவ்வளவு நாளைக்கு தான் தெரியாம இருக்கிறது. ஸ்கூல் பிள்ளைங்க படிச்சாங்க வச்சாங்க, தெரியாம இருக்கலாம். ஒரு காலேஜுக்கு போறான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய திறமை என்ன, தன்னுடைய ஆற்றல் என்ன, எது தம்மால் முடியும், எது முடியாது, எது எனக்கு இலகுவாக இருக்கிறது, எது எனக்கு ஈஸியா புரியுது, எந்த வேலையில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கொஞ்சம் கவனமா பார்த்தா இவனுடைய ஆற்றல் இவனுக்கு கண்டிப்பாக புரிய வரும். அதே போன்று பெற்றோர்களுடைய பொறுப்பு, ஆசிரியருடைய பொறுப்பு, ஒரு மாணவனிடத்தில் என்ன திறன், என்ன தகுதி இருக்கிறது என்பதை இனம் கண்டறிந்து அவர்களை உருவாக்க வேண்டும். இது தார்மீக கடமை. மூன்றாவது, சில சமயத்துல திறமை மிக்க மாணவர்கள் நல்ல படிப்பாங்க, ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னு கேட்டா அந்த படிப்புக்கு தேவைப்படக்கூடிய வசதி இருக்காது, வசதிகள் இருக்காது. பாருங்க, சில பேரு எத்தனை லட்சமும் கட்டி சேர்க்கிறதுக்கு தயார், வசதியான பெற்றோர், ஆனா பிள்ளை படிக்க மாட்டார். சில பிள்ளைகள் நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க, ஆனா அந்த பெற்றோர் இடத்துல பொருளாதார வசதி இருக்காது, அவங்களால படிக்க வைக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் வருகின்ற பொழுது சமுதாயம் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய உறவுகள்ல, நண்பர்கள்ல யார் அப்படி இருக்காங்க, எந்த பிள்ளைகள் அப்படி இருக்கு, எந்த குழந்தைகள் அப்படி இருக்கிறார்கள், எந்த ஃபேமிலியில அந்த சிச்சுவேஷன் இருக்கு என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு நாம் உதவி அவர்களுடைய படிப்பிற்கு காரணமாக இருக்க வேண்டும். படிப்பிற்கு காரணம், ஒரு மாணவன் படிப்பை பெறுவதற்கு காரணமாக இருப்பது என்பது சாதாரணமானது அல்ல. நம்ம சில சமயத்தில் நினைப்போம், அவங்களை அப்படியே விட்டுட்டா ஒண்ணுக்கு உதவாம ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுப்பதற்கான காரணமாக இருந்தால் ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவான். ஒரு வரலாறு ஒன்று வரும். ஹஸரத் இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய காலம். மன்னர் ஹாரூன் ரஷீத் ஒரு தடவை நீதிபதி அவர்களை தன் மாளிகைக்கு அழைத்திருக்கிறார். இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். மன்னர் தன் பணியாளரிடத்தில் 2 பேருக்கும் பால் கொண்டு வான்னு சொல்றாங்க. பால் கொண்டு வரப்பட்டது. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, பால் குடிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தால் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடிகிறது. மன்னருக்கு ஒன்னும் ஓடல. என்னடா இது, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க நீதிபதியை பார்த்து. இல்ல ஒண்ணு இல்ல சமாளிக்கிறார். இல்ல ஏதோ இருக்கு. இல்ல ஒண்ணு இல்ல, இல்ல நீங்க சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் நீங்கள் சொன்னால் நல்லது அப்படின்னா, அனுமதிக்கப்படலைன்னா வேற விஷயம். அப்ப அவன் சொன்னாங்க, இல்ல அப்படி பிரச்சனை அல்ல, அனுமதிக்கப்படாததுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தகவல் நினைவுக்கு, ஒரு நிகழ்வு நினைவுக்கு வந்தது. அது எனக்கு அழுகை ஏற்படுத்திடுச்சு. அப்படி என்ன நினைவு? எங்க ஊர் பக்கத்துல நான் பார்த்த தகவல், ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய பேராசிரியர் மாணவர்களுக்கு சட்ட கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட கல்வியை கொடுக்கிறார்கள். பெரிய பெரிய ஆட்கள் இங்க உட்கார்ந்து படிக்கிறாங்க. இளம் வாலிபர்கள் இருந்து, சிறு வயதிலிருந்து வாலிபர்கள், பெரியவங்க, வயசு வித்தியாசம் இல்லாம அவர்களுடைய அந்த மடைதிருந்த வெள்ளமான கல்வியை பெறுவதற்கு ஒரு பெரும் கூட்டம் இங்கே இருக்கிறார். அந்த பக்கமா பாடம் நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பையன் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான், அதுக்கடுத்து அந்த பையன் போயிடுவான். திரும்ப அதே போன்று மாலை நேரத்துல இதே மாதிரி ஒரு பையன் அந்த ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான், திரும்ப போயிடுவான். சில நாட்கள் இது தொடர்கிறது. ஒரு முறை அந்த பேராசிரியர் இந்த பையனை உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். அந்த பையன் உள்ளே அழைத்து வரப்பட்டார். தம்பி, என்ன பிரச்சனை? நீ ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கிற அப்படின்னா நீ ஏதோ கல்வியை தேடணும், படிக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, உண்மையா? ஆமா. இருக்குன்னா நீ உள்ள வரலாமே, அதுல ஒரு பிரச்சனை இல்லையேன்னு சொன்னாங்க. இங்க ஃபீஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல, தாராளமா சேர்த்துக்கலாம். சேர்க்கைக்கெல்லாம் பெரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ சொன்னா இங்க உட்கார வச்சிட போறேன், ஏன் யோசிக்கிற, தாராளமா இங்க வந்து படிச்சுக்கலாம். இல்ல, என்னையால படிக்க முடியாதுன்னு. ஏன் இங்க இருந்து படிக்க முடியாதுன்னு சொல்ற? எனக்கு வயதான பெற்றோர் இருக்கிறார்கள், கஷ்டப்படுபவர்கள், வேறு பொருளாதாரம் இடத்தில் இல்லை. நான் தான் வேலை செஞ்சு அந்த பெற்றோர்களை பார்க்கணும். நீ என்ன வேலை செய்யற? நான் ஒரு வண்ணான்ட்ட வேலை செய்யறேன்னு சொன்னார். ஒரு வண்ணானிடம் வேலை செய்கிறேன், துணி துவைப்பவர். அங்கே துணி வைக்கிறதே பெரிய வேலை இல்லை, அதுக்கு வேற அசிஸ்டன்ட், அவருக்கு ஹெல்ப்பரா இருக்கு.
போனா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த வேலை செஞ்சா எனக்கு ₹1 காசு தருவாங்க. எனக்கு படிக்கணுங்கிற ஆசை, அதனால போகும்பொழுது கொஞ்ச நேரம் நின்று கேட்பேன். ரொம்ப ஆசையா தான் இருக்கும், ஆனாலும் லேட்டா போன ஓனர் திட்டுவார்ல, அதனால போயிருவேன். திரும்பி வருகின்ற பொழுது கொஞ்ச நேரம் கேட்பேன். நீ ஆசை இருக்கு இன்னும் கேட்கணும்னு, என் அம்மா அப்பா பசியோடு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் போயிருவேன். அவங்களுக்கு போய் இதுமே காசு கொடுத்து ஜாமான் வாங்கி சாப்பிடணும். நான் என்ன சம்பளம் வாங்குறேன், இவ்வளவு வாங்குறேன், எனக்கு ஒரு நாளைக்கு வருது. கேட்டாங்க அந்த பேராசிரியர், தம்பி உனக்கு நான் டெய்லி அந்த காசை நான் தந்துடுறேன், நீ காலையில வந்துரு, எப்போ வர்றீல அது மாதிரி வந்துரு, இங்க வந்து நீ படி. நீ சாயந்தரம் போறீல அந்த நேரத்துல போயிரு, உனக்கு அந்த காசை டெய்லி அங்க அந்த வண்ணான்ட்ட போனா உனக்கு என்ன கூலி கொடுப்பாங்களோ அந்த காசை நான் தந்துடுறேன்னு சொன்னான். இது யாரு வேணான்னு சொல்லுவா? ஒரு படிப்பின் மீது தேட்டம் உள்ள பையன், படிப்பும் கிடைத்து காசும் கிடைக்குதுன்னா சந்தோஷம் இல்லையா? சரின்னு சொல்றாரு. அதற்கடுத்து அவர் தொடர்ந்து அங்கே படிக்க வருகிறார், படித்துக் கொண்டிருக்கிறார். நாட்கள் வாரங்களாக, மாதங்களாக, வருடங்களாக ஓடுகிறது. ஒரு நாள் அந்த பேராசிரியர் அந்த பையனை பார்த்து சொல்கிறார், இவர் பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டார், நல்ல திறமையான பிள்ளையா இருக்கிறார், மகனே ஒரு காலம் வரும் இந்த நாட்டுடைய மன்னரோடு அமர்ந்து பால் சாப்பிடுவாய் அப்படின்னு சொன்னார். ஒரு காலம் வரும் இந்த நாட்டின் மன்னரோடு அமர்ந்து நீ பால் சாப்பிடுவாய் சொல்லிட்டு சொன்னாங்க. கண்ணீர் வடிந்த நிலையில், மன்னர் அவர்களே அது வேறு யாரும் அல்ல, அப்படி சொல்லப்பட்ட மாணவன் நான் தான் சொன்னான். நான் தான் அது. சையதுனா அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய ஆசிரியர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்குள்ள 1300 சில்லறை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, 1300 சில்லறை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தகவலை நான் சொல்கிறேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் என்ற பேராசிரியர், ஆர்வமுள்ள ஒரு பிள்ளை, சின்ன ஒரு பொருளாதாரம் இல்லை, அதனால அவர் படிக்க முடியல. அந்த வெற்றிடத்தை தனது ஸ்காலர்ஷிப்பால், பொருளாதார உதவியால் அந்த வெற்றிடத்தை நிரப்பினார்கள். ஒரு மிகப்பெரிய நீதிபதி இந்த நாட்டிற்கு கிடைத்தது. சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார்கள் சையதுனா அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ். அதனால சொல்லுவாங்க, நம்முடைய பொருள் கல்விக்காக செலவு செய்யப்படுகின்ற பொழுது பல்வேறு முத்துக்களை நமக்கு தெரியாமலேயே உருவாக்கிவிடும். பின்னாலதான் தெரியும். நம்ம சின்ன பிள்ளையில ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்போம், ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பையன் பெரிய போஸ்ட்ல இருப்பார். அப்போ நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு கேட்டா, எத்தனை கோடிகள் கிடைப்பதை விட நாம் செலவு செய்த சில ஆயிரங்களால் ஏற்பட்ட மாற்றம் நமக்கு மகிழ்ச்சியை தரும். இன்னொன்னு இருக்கு, சொல்லுவாங்க, கல்விக்கு ஒருவர் உதவி செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் அவருக்கு பெரிய அளவில் உதவி செய்வானா. மஹ்மூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹ், மஹ்மூதுல் கஸ்னவி பெரிய மன்னர், இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் ஒருவர். அவர் ஒருவரம் பொதுவா அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. இவர் மன்னர், இவருடைய தந்தை சபக்தகீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் ஒரு போர் வீரர், அவர் போர் வீரர், ஆனால் இவர்கள் மன்னர். இவங்களுக்கு ஒரு சின்ன இது, என்ன உண்மையிலே என் தந்தை சபக்தகீன் தானா அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை. இரண்டாவது, உலமாக்கள் அறிஞர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகள் என்று சொல்லப்படுகிறது, இது மிகச் சரியான தகவலா? மூன்றாவது, என்னுடைய மறுமை எப்படி இருக்கும், நான் நல்ல உண்மையிலே உயர்ந்தவனாக இருப்பேனா என்ற ஒரு 3 ஐயங்களுடைய உள்ளத்தில் இருந்தது. முஹம்மது ரசூல் உள்ளத்தில் இருக்குது. ஒரு தடவை அவர் மாறுவேடத்தில் நகர்மல் வருகிறார் இரவு நேரத்தில். அப்பொழுது ஒரு பையன் தூரத்திலிருந்து ஒரு தெரு வெளிச்சத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த பையனை கூப்பிட்டு கேட்கிறாங்க, தம்பி ஏன் இங்கே உட்கார்ந்து படிக்கிற, பள்ளியில படிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்றான். இல்ல அங்க வெளிச்சம் இல்ல, இங்கதான் வெளிச்சம் இருக்க படிக்கிறேன் அப்படியான்னு சொல்லிட்டு அவர் படிப்பதற்கு தேவையான வெளிச்சத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். நீ இனிமே அங்கே இருந்து படி அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்ததற்கு பின்பு அவர் தூங்குகிறார். அந்த இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மனாமில் பார்க்கிறார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், எப்ன சபக்தகி அஅஸ்ஸகல்லாஹு கமா அஅஸ்ஸத வரஸதி, சபக்தியின் மகனே, நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவானாக, எனது வாரிசை நீ கண்ணியப்படுத்தியதை போன்று என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாமில் தோன்றி சொல்லியதாக சொல்லப்படும். சொல்றாங்க, இப்பொழுது கல்விக்கு இவர் செய்த உதவி, அதன் மூலமாக அந்த பிள்ளையிடமிருந்து வெளிப்பட்ட துவா. இன்னொன்னு சொல்லுவாங்க, அந்த பையன் அவருக்கு யாருன்னே தெரியாது, வந்தது மஹ்மூதுல் கஸ்னவி என்ற மன்னர் என்று தெரியாது. எனக்கு கல்விக்கு உதவி செய்த இவருக்கு யா அல்லாஹ் எல்லா இவருடைய தேவைகளை பூர்த்தி செய் என்று துவா செய்தார். அந்த துவாவின் விளைவு இவருக்கு என்ன சந்தேகங்கள் இருந்ததோ அந்த சந்தேகத்திற்கு அனைத்திற்கும் பதில் கிடைத்தது என்று சொல்லப்படும். மேலும் இன்னொரு விஷயத்தை, இறுதியாக ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும். இன்று கல்வி கூடங்கள், கண்ணியத்தை கூட்ட வேண்டிய கல்வி கூடங்கள், அறிவு ஞானத்தை கூட்ட வேண்டிய கல்வி கூடங்கள்
உள்ளத்திற்கு வெளிச்சத்தை தர வேண்டிய கல்வி கூடங்கள் இன்னைக்கு பல கல்வி நிலையங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, அதாவது கஞ்சாவின் பிறப்பிடங்களாக மாறுகிறது. படிக்கிற பசங்க ஸ்கூல் லெவல்ல இருந்து காலேஜ் லெவல், காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் போனா சாதாரணமாக கஞ்சா போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்ற இடமாக, அல்லது வசதியான பிள்ளைகள் வசதியான சூழலிலிருந்து வந்து பல்வேறு தவறுகளில் ஈடுபடுகின்ற பொழுது அதை மற்றவர்களிடத்திலும் இலவசமாக கொடுத்து ஒரு பெரிய தீய சூழலை உருவாக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. இப்பொழுது நாம் இன்னும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நிறைய இடத்துல பார்க்கிறோம். நீங்க கேரளாவுக்கு அருகில 2 பசங்க ஒரு ரூம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. கூட படிக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல பழக்கம் ஏற்படுகிறது. அது ஒரு இயல்பான பழக்கமாக இருந்தது. ஆனா அந்த பொம்பளை பிள்ளைங்களை தன்னுடைய ரூமுக்கு வர சொன்னாங்க. சரியத்தை மீறினா பிரச்சனை தானே. அந்த பெண்ணும் போனா, ஷைத்தான் அதுக்கு மேல இதை விட வசதி என்ன வேணும். அவங்க அந்த பிள்ளைக்கும் மது ஊற்றி கொடுத்தார்கள். தவறுகள் நிகழ்ந்திருக்க வேண்டும். அந்த பிள்ளைக்கு அப்ப தெரியல, வந்தது பின்னாடி, முடிஞ்சது பின்னாடி தெரியுது. தன்னுடைய இடத்தில் வந்து அவள் தூக்கு போட்டு இறந்து கொண்டாள் என்று சொல்லப்படும். அதே போல இப்ப சமீபத்திய பல்வேறு நிகழ்வுகள், 2 பசங்க, நம்ம பேர் தான் போட்டிருக்கு, முஸ்லீம் பசங்க, சதாம் ஹுசேன். அது இப்ப பார்த்திருக்கேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள தகவல். என்ன பண்றாங்க, ஒரு 17 வயசு பொண்ணோட சேர்ந்து ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. கடைசியில அந்த பொண்ணுக்கு ஏதோ ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டான், இந்த குழந்தை இறந்து, இந்த பொண்ணு இறந்து 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டான். அங்க போய் பார்க்கும் பொழுது பல்வேறு போதைப் பொருட்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே அவங்க ரூம்லையும் கிடைச்சு, இந்த பிள்ளைக்கு அளவுக்கு அதிகமாக போதைப் பொருள் கொடுக்கப்பட்டு அதனுடைய விளைவு இறப்பை சந்தித்தது என்று அந்த மருத்துவ பரிசோதனை ஆய்வு சொன்னது. இதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம். அதனால ஏதோ ஜானியர்னா முளை சறுக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்கின்றோம். பூனை கண்ணை மூடிக்கொண்டு துனியாவை இரண்டு விட்டது என்று கருதுமா, அதை போன்று நாம் இருந்து விடாமல் நம் பிள்ளைகளுடைய கல்வியில கவனம் செலுத்தணும். கல்வியுடைய நோக்கம் என்னன்னு புரிய வைக்கணும். கல்வி எதுக்காக படிக்கிறங்கிற புரிய வைக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா அர்த்தமே கிடையாது. எந்த ஒரு வகையான இன்னைக்கு கல்வின்னு சொன்னா சில டிகிரிகள் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மனுஷனா முதல்ல மனிதனாக இருக்க வேண்டும் அல்லவா? மனிதனை மனிதனாக ஆக்குவதுதான் கல்வி ஞானம். அவனை உண்மையான மனித தன்மைகளிடத்தில் வர வைப்பது கல்வி. ஆனா அதை தாண்டி பெற்றோர்களிடத்தில் அந்த சிந்தனை இல்லை, பிள்ளைகளிடம் இந்த சிந்தனை குறைவு. கல்வி நிலையங்களோ ஒன்லி பணம் சம்பாதிக்கக்கூடிய இடங்களாக மட்டும் கருதப்படுகின்ற ஒரு சூழல். இப்படி ஒரு வகையான ஒரு இன்டைரக்டான தேவைப்படக்கூடிய இருக்க வேண்டிய பண்புகள் இல்லாமல் எல்லா இடத்திலும் பிரச்சனைகள் இருப்பதால் அங்கிருந்து வெளிவரக்கூடிய மிகச்சிறந்த முத்துக்களோ மிக மோசமான நிலையில் வெளிவருகின்ற ஒரு அவல நிலை. நாம் பொத்தாம்பதுவாக எல்லோரையும் குறை சொல்லி எல்லாவற்றையும் அல்லது எல்லோரையும் குறை சொல்லிவிட முடியாது என்றிருந்தாலும் கூட சூழல் இப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிய வேண்டும். அப்படி தெரிகின்ற பொழுது நாம் நம் பிள்ளைகளை முறையாக அவர்களுக்கு போதித்து அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாகணும். நம்மள்டே தெளிவில்லைன்னா நம்ம பிள்ளைங்களை எப்படி தெளிவுபடுத்த முடியும்? பிள்ளைங்களுக்கும் நாம் தெளிவாகணும், பிள்ளைங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஒரு உண்மையான முறையான கல்வி நிலையங்களை, கல்விக்கூடங்களை தேர்வு செய்யணும். பிள்ளைங்களை நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வர்றாங்க மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய நலனில் நாம் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு அக்கறை செலுத்தக்கூடியவராக இருக்கணும். கல்வியை நாம் கண்டிப்பாக அறிவு ஞானத்தை தேட வேண்டும். அது பயனுள்ள அறிவு ஞானமாக இருக்க வேண்டும். பயனற்றதாக இருக்குமானால் அதனால் எந்த விதமான நன்மையும் ஈருலகத்திலும் இல்லாமல் போய்விடும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் பயன் தரக்கூடிய உயர் கல்வி ஞானங்களை அல்லாஹ் நிரப்பமாக முழுமையாக வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله العظيم.